வெல்கம் டு குக்கிங் ஷார்ட்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சோயா மட்டும் இருந்தால் போதும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது வெஜிடேரியன் ரெசிபி கேட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த டிஷ்ஷை டெடிகேட் பண்ணுறேன். இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகி உருகி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பிரியாணி மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இதில் நான் உங்களுக்கு இது கூட வேறு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதும், நான் இது மட்டும் சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலேருந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த அரோமா வந்துச்சுன்னா தான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது போட்ட உடனே இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அது நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஆனியன் சேர்த்துட்டோம். இது கூட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ இது கூட நம்ம புதினா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே அந்த நெய்யிலே ரோஸ்ட் ஆகி வந்தால் தான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதை நல்லா நெய்யிலே வதக்கிக்கோங்க. தக்காளி போடாமல் ஃபஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அந்த நெய்யிலே வதக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட இப்போ நான் 2 தக்காளியை அரைச்சி சேர்க்குறேன். பாருங்கள், இது வெறும் தக்காளி தான். இதை நான் வேக வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கலை. இது தோலோடு தான் அரைச்சி சேர்க்குறேன். அரைச்சி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிருங்கிறதுக்காக நான் அரைச்சி சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் ஆனியன் அதிகப்படுத்தினீங்கன்னா அதை விட தக்காளி 1-2 அதிகப்படுத்திக்கோங்க. அதிகமாக தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். திருப்பி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா ட்ரை ஆக்கிடலாம். மசாலா நல்லா ட்ரையாக வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 கப் அளவு இன்றைக்கி சோயா எடுத்திருக்கேன். சோயாவை முன்னாடியே 1 கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் விட்டு அதில் நல்லா வேக வச்சு தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்புத்தூள் போட்டு முன்னாடியே பரட்டி வச்சுட்டேன். மசாலா நல்லா கோட்டாகி வந்தால் தான் நமக்கு பிரியாணி கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சோயா தனியாக பிரியாணி தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாகவும் வரணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை கூட மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவே இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். இது புளிக்காமல் கெட்டி தயிராக இருக்கவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தயிர் புளிச்சிருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சோயாலே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிளகாத்தூளை இது கூட பெரட்டி விட்டு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது இருந்தாவே போதும். இந்த ஹீட்டில் ரொம்ப நேரம் கரம் மசாலா இதாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரி ஸ்மெல் மாறிடும். அதனால் இதுவே போதும். அதுக்கு இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவு சாப்பாடு அரிசி தான் இது கூட சேர்க்குறேன்.
டெய்லி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இது. ஸ்பெஷலாக வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை நான் இது கூட சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுருங்க. 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அரிசி நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் இது கூட 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு உதிரியாக வேணும்னு சொல்லி நான் 4 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு சாப்பாடு ஒரு 50% வெந்திருக்க டைமில் மூடி போட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா சாப்பாடு தம் போட்ட டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக வரும். அதுக்காக நான் இப்போ ஒரு விசில் விட போகிறேன். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு நல்லா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது பாருங்கள், சாப்பாடு நல்லா குலையாமல் வந்திருக்கு. வாசமே செம சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோசைகள் வச்சு தம் போடுற மாதிரி அதே டேஸ்ட்லேயே தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அரிசி நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உதிரியாகவும் இருக்குது. நீங்கள் நார்மல் ரைஸுக்கு பதிலாக சீரக சம்பாவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் வச்சு செஞ்சு பார்த்தேன். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே வந்திருக்கு. ஃபைனல் ஃபினிஷாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நான் இதை இப்போ சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் பிரியாணி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களே பாருங்கள் நல்லா உதிரியாகவும் இருக்குது. டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கிங் ஷோஸ் சேனலில். Until bye bye, signing off from RJ.